வணக்கம் மக்களே, குதிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் தாங்க இந்த கிராண்ட் ஸ்கொயர் மால். பேருக்கு இது மாதிரி உள்ளே சும்மா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதை சுற்றி பார்க்குறதுக்கே கரெக்டாக ஒரு நாள் ஆயிருங்க. அதுக்கெலாம் டைம் இல்லைன்னு டேரெக்டாக நாங்கள் தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்கை ஜம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த பேமெண்ட்டை நான் கேட்ட உடனே எதுக்குன்னா இங்கே லீவ் டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்கூல் டைமில் வந்தீங்கன்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வெறும் ½ அன் ஹவருக்கு மட்டும்தான். 1 ஹவருக்குன்னு தனி பேமெண்ட் இருக்குது. நம்ம பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த மாதிரி பேண்டு கட்டிவிடுவாங்கங்க. இது எதுக்குன்னா, இப்போது நம்ம ½ அன் ஹவருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படின்னா, இந்த கலர் பேண்டுக்கு டைமிங் ஃபினிஷ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அப்புறமா வெளியே வந்துடணும். நம்ம காஸ்ட் பே பண்ண மாதிரி உள்ளேயும் செம ஒர்த்தாக தான் இருக்கும். முக்கியமாக இது எங்களுக்கு உண்மையிலே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி உள்ள நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலே இது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் விழுந்தப்பறம் எங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க, போர்டில் போட்டிருக்கு. நம்ம தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் பண்ணணும், தெரியாததை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து நாங்கள் இந்த கேமுக்கு வந்துட்டோம். இந்த கேமும் ரியலாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கேம் வந்துட்டு ரியலாகவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மூஷா கூப்பிட்டாங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பிடிக்கிறதுக்கு தாங்க. சூப்பரில் நீங்களும் இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். ½ அன் ஹவரை சூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.